ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் OSF 351 ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கும் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா OSF 351 ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பின் பேஜ் கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே கிடைக்கல. இந்த சப்ஜெக்ட் புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் ஃபயர் சிவியரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பிஹேவியர் ஆஃப் நான் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ் ஆன் ஃபயர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ் இது 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்பார்ட்மெண்ட் ஃபயர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இதில் வந்து இந்த கான்கிரீட்டு மசோனரி அண்ட் உட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெண்டிலைசேஷன் கண்ட்ரோல்டு அண்டு ஃபியூல் கண்ட்ரோல்டு ஃபயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. பிளாஸ்டிக் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மெத்தட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டைம் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ளாஷ் ஓவர் அண்டு போஸ்ட் ஃப்ளாஷ் ஓவர் பீரியட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபயர் சிவியரிட்டி ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபயர் அண்டு ஃபர்னஸ் ஃபயர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க்கில் கேட்கலாம். யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹீட்டிங் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கம்பார்ட்மெண்ட் டெம்பரேச்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் ப்ரீ ஃப்ளாஷ் ஓவர் அண்டு போஸ்ட் ஃப்ளாஷ் ஓவர் பீரியட்ஸ் இது கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்னால் என்னன்னு கேட்கலாம். யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் பிரின்சிபல் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ட் வால்ஸ் அண்டு சீலிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஏர் டைட் சீலிங் ஆஃப் டோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபயர் செப்பரேஷன் பிட்வீன் பில்டிங்ஸ் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபயர் ஸ்டாப்டு ஏரியாஸ் இன் ரூஃப் இன் ஃபயர் ஏரியாஸ் அண்ட் இன் கனெக்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இது 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் சேஃப் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேஃப் டிஸ்டன்ஸ்னால கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. லோக்கல் பேரியர்ஸ் இந்த பேரியர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வர நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபயர் டோர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டோர் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டைப்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபயர் டோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நான் கம்பஸ்டபிள் அண்டு ஸ்பார்க் ப்ரூஃப் டோர்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் அந்த நான் கம்பஸ்டபிள் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் ஃபேப்ரிகேட்டட் ஃபயர் ப்ரூஃப் போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரிப்பேர் மெத்தட்ஸ் டு ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் காலம்ஸ் பீம்ஸ் அண்டு ஸ்லாப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிப்பேர் டு மஷினரி ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக இது கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டீல் அண்ட் RCC ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த RCC நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்பேரபிலிட்டி ஆஃப் ஃபயர் டேமேஜ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிப்சம்லேருந்து கேட்கலாம். அசஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ் டு டிம்பர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. மஷினரியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பெர்லைட் போர்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. RCC ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிப்பேர் டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஃபார் சேஃப் ஒர்க் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் ஆன் ஃப்ராகைல் ரூப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க் பெர்மிட் சிஸ்டம்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடிஸ் ஆக்சிடென்ட்டோட கேஸ் ஸ்டடிஸ் வச்சு உங்களுக்கு 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபால் அரெஸ்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டேர் வேஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேஃப்டி பெல்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபால் ப்ரிவென்ஷன் அண்டு ஃபால் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சேஃப் அக்சஸ் ரொம்ப முக்கியம். இதுவும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட்னால என்னென்னு கேட்கலாம். சேஃப்டி நெட்ஸ்னால என்னென்னு கேட்கலாம். ஸோ ஓவராலாக OSF 351 ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கும் அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.